வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான சைடிஷ் தாங்க. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சதும் 6 பல் பூண்டை தோலோடி நான் தட்டி வச்சுருக்கிறேங்க. பாகற்காய் பொரியலுக்கு பூண்டு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு பாகற்காய் கசப்பு இருக்காதுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த தட்டி வச்சுருக்கிற பூண்டு இருக்கு இல்லையா, அது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாவை 4ஆக கீறி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம் காரத்துக்காக. இந்த ரெண்டையும் நல்லா நம்ம ஒரு டைம் வணக்கி விட்டுறலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா நம்ம வணக்கியாச்சு. பாகற்காயை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாங்க. பாகற்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் ஒரு டைமாவது நம்ம பாகற்காயை உணவில் எடுத்துக்கிடணும். பாருங்கள், இப்போ ஒரு மூடி போட்டு இதை கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சிடலாம். பாருங்கள், பாகற்காய் ஓரளவு வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. பாகற்காய் இப்படி பாதி அளவு வெந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்க்கும்போது பாகற்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். நம்ம எதுக்காக இப்படி சேர்க்குறோம் அப்படின்னா, பாகற்காய் பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு லேட் ஆகுங்க, வெங்காயம் சீக்கிரமாக வணங்கிரும். அதனால் முதல்ல பாகற்காயை நம்ம கொஞ்சமாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்க்குறோம். இப்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். மறுபடியும் மூடி போட்டு இதை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், பாகற்காய் நல்லாவே குக் ஆயிருச்சுங்க. இப்போ இதை நம்ம நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அந்த தேங்காய் துருவல் எல்லாத்தையும் அந்த பாகற்காயில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிம்பிளான பாகற்காய் பொரியல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் கூட ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நம்ம எல்லா வகையான குழம்பு சாதம் கூடயும் இதை சாப்பிட்லாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இப்போ இந்த பாகற்காய் பொரியலை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றும் ஒரு புது ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.